சார் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஜிவி டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிற மந்திராலயம் பண்டரிபுரம் ஷீரடி பக்தி யாத்திரைக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு மந்திராலயம் ஸ்ரீ ராகவேந்தருடைய ஜீவ சமாதி தரிசனம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே துங்கபத்திரை நதி, இது இருக்கிற ஊர் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் துங்கபத்திரை நதி ஓடுது. ஃபஸ்ட்டு நீங்கள் சாமி தரிசனம் பண்ணணும்னா இந்த துங்கபத்திரை நதியில் வந்து கைகால் கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாமி தரிசனம் பண்ண போயிடலாம். இந்த துங்கபத்திரை நதி பாதி அந்த பக்கம் வந்து கர்நாடகா, இந்த பக்கம் வந்து ஆந்திரா. இந்த நதி எப்படி உருவாகுச்சுன்னா, நம்ம விஷ்ணு பகவான் வந்து வராக அவதாரம் எடுப்பார். வராக அவதாரத்தில் வந்து இரண்யாசன் இரண்யகசிபு 2 பேர் இருப்பாங்க. அந்த இரண்யாசனை வந்து வதம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு பகவான் வந்து வராக பர்வதம் அப்படின்ற மலையில் போய் உட்காந்துருவாங்க. அப்போ அவருக்கு தலையில் இடது பக்கம் வந்த வியர்வை துளி பார்த்தீங்கன்னா துங்க நதியாகவும், வலது பக்கம் வந்த வியர்வை துளி பார்த்தோன்னா பத்ரா நதியாகவும் சொல்லப்படுது. அதுக்கு எல்லாரோட நம்பப்படுது. அந்த 2 நதியும் வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகி இங்கே வர்றதுனால தான் இதுக்கு பேர் வந்து துங்கபத்திரை நதி. இந்த நதியில் கைகால் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து ராகவேந்தர் கோவில் இதான் போகிற பாதை. அங்கே தர்ஷன் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற மஞ்சளி அம்மாள் தர்ஷன் பண்ணிவிட்டு எல்லோரும் அவங்கவுங்க வந்து ஹோட்டலில் ரெஸ்ட் எடுக்க போயிடுவோம். சார், நீங்களும் இந்த மாதிரி ஆன்மீக பயணம் வரணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஜிவி டூர் அப்படின்னு நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். நீங்கள் அதில் வரலாம் சார். தேங்க்யூ.